எப்போவுமே குழந்தைங்க, ஹஸ்பண்டு, அப்புறம் சில பேர் வந்து ஜிம்மில் டயட்டு, இந்த புரோட்டீன் ரிச்சுன்னு என்னென்னமோ வாங்கி சாப்பிட்றோம். அந்த காலத்தில் இயற்கையாகவே நமக்கெல்லாம் புரோட்டீன் கொடுக்காம இவ்வளோ பெருசு வளர்ந்துட்டோம். முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க சமைக்கிறத விட நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசைங்கிற மாதிரி இந்த மாதிரி புரோட்டீனாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லஞ்சில் தான் மாற்றிக்கலாம். இது நல்ல தால் கூட வெந்தயக்கீரை சேர்த்து பண்ணியிருக்கேன். இதுதான் லஞ்சுக்கு பேக்கு. இதை விட முக்கியமான ஒரு மேட்ரு என்னென்னா, சிக்கன்லேயும் ஃபிஷ்ஷுலையும் பண்ணுற கபாபை நான் எக்கில் பண்ணியிருக்கேன். அதுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. நான் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு முட்டை கையிலேயே நல்லா அடித்து எடுத்துக்கிட்டு 3 முட்டையை வேக வச்சு 2ஆக கட் பண்ணி அந்த மசாலாவில் பரட்டி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்தால் வெந்தயக்கீரை, அதாவது வெறும் சிறுபருப்பை போட்டு சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு வெந்தயக்கீரை போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன். அது கூட இதை பொரிச்சு எடுத்து அடிச்சிங்கன்னா கொதிக்க சும்மா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.